அரியலூரில் அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் பங்கேற்று விடிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். சம வேளைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை விடிய அரசு நிறைவேற்ற வலியுறுத்திய அவர்கள் கோரிக்கைக்காக போராடும் ஆசிரியர்களை கைது செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். 3 மாத கால அவகாசத்தையும் தாண்டி இதுவரை 15 மாதங்கள் ஆகிவிட்டது. இதுவரை மூவர்களுடைய அறிக்கையை ஒப்படைக்கவில்லை. மேலும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற எங்களுடைய கோரிக்கை அடுத்த கட்டத்தை எட்டவும் இல்லை. அது குறித்து முதலமைச்சர் இதுவரை கருத்தும் தெரிவிக்கவில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு வேலையை புறக்கணித்து இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தரையில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசு இடைநிலை ஆசிரியர்களை வஞ்சிப்பதாக கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பியவர்கள் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா என்று அரசுக்கு எதிரான பதாகைகளையும் கைகளில் ஏந்தினர். நாகப்பட்டினத்தில் முதன்மை கல்வி அலுவலகம் எதிரே 150க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் விடிய அரசின் 311வது தேர்தல் அறிக்கையான சம வேளைக்கு சம ஊதியத்தை நிறைவேற்ற கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 20,000 ரூபாய் அளவிற்கு இடைநிலை ஆசிரியர்கள் இடையே ஊதிய முரண்பாடு இருப்பதாகவும் அதனை சரி செய்து தருமாறும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையிலும் பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன்பாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி விடிய அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. கொளுத்தும் வெயிலில் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை பள்ளிகளை புறக்கணிப்பதாக உறுதி தெரிவித்தனர்.